எந்த முன்வாசல் நெருக்கமாக இருக்கிறதோ அது உங்களுடைய பக்கத்து வீடு என்றார்கள். இவ்வளவு விளக்கமாக யாராவது சொல்லி தந்திருப்பார்களா? இந்த பக்கத்து வீட்டினுடைய காலகட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருப்பார்களா? அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டம். நம் பயான் நிறைய கேட்கறதெல்லாம் நோக்கம் இல்லை, இதெல்லாம் நிறைய கேட்டது தான். நம்மள நிறைய பேர் மாறவே மாற்றல் பிடிவாதத்துடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிது நபவியில சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அழைத்து தங்குங்கள் என்று சொல்வார்கள். மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல தடவை மஸ்ஜிது நபவிக்கு செல்வதற்கும் அங்கே தொழுவதற்கும் இதய நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கும் பல தடவை நமக்கு வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் தந்தார் புரிவானார். அருமையான சகோதரர்களே, அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் இருந்தான். அவனை பற்றி எழுவார்கள் அபூ ஹம்மாத் அவனே வஜாருஹு அபூ ஹம்மாத். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் பக்கத்து வீட்டில் அவங்க வார சமயம் இவன் ட்ரிங்க்ஸ் கல்லு குடிக்கும். வயஸ்ரீபுல் ஹம்ர கல்லு குடிச்சிட்டு நீ பாட்டு பாடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய மார்க்கம் தெளிவான மார்க்கம். நம்முடைய பெருநாள் இன்னைக்கு அதிகமான மதுபானங்கள் விற்பனை இல்லை, அப்படித்தானே? அல்லாஹ் அதை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தி தருவானாக. எல்லாரும் கேளுங்க. பழைய காலம் மாறிட்டு, பழைய காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய புனிதமான நாட்களில் உலகத்திலேயே வருடத்திலேயே அதிகமாக மது விற்கப்படக்கூடிய நாள். மற்ற மதங்கள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய மதம், நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தில் அது போன்ற மது பெருநாளைக்கு நமக்கு அப்படி கிடையாது. பெருநாளைக்கென்று நமக்கு சில பண்டங்கள், பெருநாளைக்கென்று காலையில் நோம்பு பெருநாளாக இருந்தால் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டு போகணும் என்று வைத்திருக்கக்கூடிய மாதம். ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு வேகமாக வந்து நமக்கு ஆட இருக்கிறவனை கூப்பிட்டு அறுத்து உரித்து அதனுடைய கரையை சாப்பிடுவது. இதில் நமக்கு அற்புதமான வழிமுறைகள் வைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் பெரிய பணக்காரர், பெரிய ஜவுளிக்கடையினுடைய அதிபர். அந்த காலத்தில் தொழுகைக்கு போகிற நேரத்தில் 3 லட்சத்துக்கு உடை போடுவாங்களாம், ட்ரெஸ் போடுவாங்களாம். இந்த அதிசயம் கேட்டப்போ நம்ம சில சமயங்களில் வீட்டில் தொழுவோம்ல, பனியன் போட்டுட்டு கை கட்டுவோம். வீட்டில் தொழுகிற சமயம் ரொம்ப புழுக்கமாக இருந்தா இந்த மாதிரி. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, 3 லட்சம் திர்ஹம் உள்ள பெரிய அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், தந்திருக்கக்கூடிய ரப்பிடத்தில் அவன் தந்திருப்பதை அவனுடைய தொழுகையில நான் காட்ட வேண்டாமா என்று சொல்வார்களா? அவனுடைய தொழுகையில நான் காட்ட வேண்டாம். அது அந்த ஹதீஸை கேட்டதுலேருந்து இப்போ நான் வீட்டில் போனாலும் எவ்வளோ புழுக்கமாக இருந்தாலும் ஒரு சற்று போட்டு தொழு. அவன் சற்று போடுறது கட்டாயம் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தான் புரிவானாக. இவன் குடிப்பான், குடிச்சிட்டு வீட்டில் அட்டகாசம் பண்ணுவான். நீ பாட்டு பாடுவான், பாட்டு சும்மா பாடுவான், இந்த மியூசிக் கருவியெல்லாம் வச்சு பாட்டு. நான் என்னை வேகடித்து விட்டேன், இப்படி எல்லாம் பாட்டு பாடுவான். ஏதாவது சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பான். எப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தொழுதுட்டு வீட்டுக்கு வர சமயம் கையில் மியூசிக் தூக்கிடுவான். இவங்களுக்கு பிடிக்காது இல்லை, அதனாலே ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். சத்தத்தை காணோம். நம்மளா என்ன சொல்லுவோம், தொலைஞ்சானா வந்து பக்கத்து வீட்டில் விசாரிக்கிற பொழுது சொன்னாங்களா, அவன் ஏதோ ஒரு சேட்டை பண்ணாமனு கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து அவனை கையில விலங்கு போட்டு கொண்டு போய்விட்டார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இதை கேள்விப்படுகிறார்கள். பார்த்தார்கள், மா ஃபஅல அபூ ஹம்மாத் அல்லதி கான யகூல், அவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று சொன்னதும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு கம்பீரமான தோற்றத்திற்குரியவர்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி.
அவருடைய வரலாற்றில் எழுதுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்தில் ஆக்கி வைப்பானாக. சொர்க்கத்தில் போய் எங்கேயோ ஒரு மூலையிலாம் முடங்கக்கூடாது. நம்மெல்லாம் எவ்வளோ சஹாபாக்களை பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டியிருக்குது, சித்திக் நாயகத்தை பார்க்க வேண்டியிருக்குது, உமர் நாயகத்தை பார்த்து யாருங்க உமர் நாயகம், உங்களை பற்றி எவ்வளோ படிச்சிருக்கிறோம். அது போல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்க இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்தாதுனுடைய உஸ்தாத். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பல உஸ்தாதுமார்கள். அதில் ஒரு முக்கியமான உஸ்தாத் மாலிக் இமாம். இன்னொரு உஸ்தாத் முஹம்மது இப்னு ஹஸன் ஷைபானி, அவங்களுடைய உஸ்தாத் அபூ ஹனீஃபா. 2 வருட காலம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது இப்னு ஹஸன் ஷைபானி என்ற இமாமுல் ஆலம் அவர்களுடைய மாணவர்களிடத்தில் கல்வி பெற்றிருக்கிறார். அப்படி கம்பீரமா அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறார்கள். போய் சொன்னாங்க, இவனை பார்த்த உடனே அவனுக்கு கதி கலங்குது. திரும்ப ஏதோ சொல்லி கொடுக்க வராங்களாம். நேர போனாங்களாம், இவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், இவரை எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறியா, ஏது என்னதெல்லாம் கேட்கல, இவனுக்காக நான் ஜாமீன் நிற்கிறேன். ஜாமீன்னா அந்த காலம், இந்த காலம் ஜாமீன் ஈஸி, காசை வாங்கிட்டு ஜாமீன். அந்த காலத்தில் ஜாமீன் என்பது வாமின் என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான். ஜாமீன் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கள பிடிச்சி உள்ள வச்சுக்கோங்க. இன்னைக்கு சட்டத்தில் அதுதான், ஆனால் யாரும் அதை நிறைவேற்றுவதில்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் என்ன தப்பு செய்திருந்தால் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அவனை வெளியே விடுங்க என்று சொல்லி அவனை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வர நேரம் அவர் யஹூதி. அவன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையை பிடிச்சு அடுத்த தங்கத்தில் கேட்டான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் வருகிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இந்த சப்தத்தை கேட்பவர்களே, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எவ்வளவு கொடுமைக்காரர்களாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேதனை கொடுத்தால் அது என் ஹபீபை வேதனை கொடுத்ததை போன்றாகிவிடும். என் ஹபீபுக்கு வேதனை கொடுத்தால் அவர்களோடு நான் போர் பிரகடனம், இதுக்கு நான் இல்லவே இல்லை, இதுக்கு நான் இல்லை என்ற நிலைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியமாக்குவோம். அவர்களிடத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு அரை முளம் இடம், ஒரு காமுளம் இடம், நமக்கு நல்லா தெரியும், அது நம்ம இடம் தான், அவங்ககிட்ட இருந்துட்டு போட்டு இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு குளிக்க போனா ஒரு பொம்பளை அதை தூக்கிட்டு ஓடிட்டான். இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலே ஓடுறா. ட்ரெஸ் இருக்குது, தொப்பி இருக்குது, அவங்க குர்ஆன் ஷரீஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது, பின்னாலே ஓடுறா. ஓடி பக்கத்தில் போய் சொன்னாங்களாம், நில்லுங்க, நீங்க வேற ஒன்றுக்கும் கூப்பிடல, அதை நான் உங்களுக்கு என் மனப்பூர்வமா உங்களுக்கு நான் தாரதுக்காக வேண்டி கூப்பிடுறேன், நீங்க ஏன் காரணத்தினால இங்கே திருடக்கூடாது என்று சொன்னவர்கள். அருமையான சகோதரர்களே, அவர்களிடத்தில் தான் தவறு இருக்கலாம், இல்லைன்னு நான் வரல. அந்த எண்ணம், அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன். சில சமயம் நம்ம எந்த பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருக்கிறோமோ உண்மையிலே அவங்ககிட்ட தப்பு, நம்மகிட்ட நியாயம் இருக்கலாம், நியாயம் நம்மோடு இருக்கலாம். ஆனாலும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒற்றை வார்த்தை, மன் ஆதா, யாராவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேதனை கொடுத்தால், யாராவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேதனை கொடுத்தால் அவன் எனக்கு வேதனை கொடுத்தவன், என்னோடு போர் பிரகடனம் செய்தவன் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு நம்முடைய இதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வேதனைகளை போக்கித் தருவானாக. துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை தந்தருள் புரிவானாக. நம்மை ஆட்டி படைக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், வஞ்சனைகள், சூனியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி நிம்மதியான, சுபிட்சமான, சந்தோஷகரமான வாழ்வை தந்தருள் புரிவானாக. கொடுமையான, கடுமையான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கெட்ட மரணங்களை விட்டும், திடீர் மௌத்துகளை விட்டும், ஆபத்தான மௌத்துகளை விட்டும், கலிமா சொல்லாத நிலையில் மௌத்தாகுவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ورحمة الله تعالى وبركاته. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பெயர்களும் அன்சவர்களுமாகிய பெரியலப்பா சின்னலப்பா எல்லாம் அவர்கள் கந்தூரி நிகழ்வின் தொடர் சொற்களும் இன்றைய தினம் சண்டை வீடாகும் அண்டை வீடுகள் என்ற தலைப்பில் மாதூர் காதியா சன்மார்க்க சபையினுடைய கண்டித்திருக்கிற முதல்வர் மௌலவியன் ஹாஜர் ஹாஃபில் யஸீத் அப்துல் ரஹ்மான் ஆலிம் பாக்கவி ஃபாதில் ஹசனி தங்கல் ஹசரத் அவர்களால் சன்மார்க்க பேருரை நிகழ்த்தப்பட்டு இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவேறும் தருவாய் வருகிறார். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இஸ்லாமிய இளைஞர்கள் என்ற தலைப்பில் மாதூர் காதியா சன்மார்க்க சபையினுடைய கண்டித்திருக்கிற பேராசிரியர் மௌலவி முகமது அஸ்வர் ஆலிம் அசரபி அவர்களால் சன்மார்க்க பேரவை இடம்பெற உள்ளது. எனவே பெருமக்கள் முன்கூட்டியே மஜ்லிஸுக்கு நற்பயன் அடைய அன்புடன் அளிக்கின்றோம். இந்நிகழ்வின் தொடர் சொற்பொழிவினை சன்சைன் கோவில் டிவி மூலம் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதையும் தாய்மாருக்கு அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وقلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد وعلى اله واصحابه سيدنا محمد وبارك وسلم عليه بالقلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارسل مدرنا بما قرعنا من كلامك اللذيذ هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتخبة كاملة منا إلى حضرة نبينا وحبيبنا وشفينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى سيدنا وشيخنا أبو الرباني والغوث الصمداني محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه قدس الله سره الذي ثم إلى سيدنا وشيخنا جدنا محمد عبد القادر الرباني رضي الله تعالى عنه قدس الله سره الذي ثم إلى سيدنا وشيخنا جدنا شيخ عبد القادر الرباني الصغير رضي الله تعالى عنه قدس الله سره الذي ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصلحاء والصديقين والشهداء والصالحين رضوان الله تعالى عليهم أجمعين. لا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. ثم إلى من تلون القرآن الذي لأجله واغفر لهم ورحمهم آنس الله وشدهم ورحمه الله غربتهم ونور الله دريهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم فردا من حفر النيران. اللهم بارك لنا والله خير حافظا وارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه